சரித்திர நாயகன், மக்கள் திலகம், புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் என்று பெயருக்கு சொந்தக்காரர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கொடைவள்ளல். சமீப காலமாக அரசியல் கட்சிகள் ஏதோ தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினால் திமுகவிடத்தில் சில சில்லறைகள் கிடைக்கும் என்பதற்காக சில பேர் வேலை செய்கிறார்கள். சமீபத்திலே காமராசரை இழிவுபடுத்தினார்கள், வசைபாடினார்கள். இப்பொழுது திருமாவளவன் எம்ஜிஆரை வசைபாடுகின்றார். எல்லோரும் குறிவைப்பது திமுகவின் கருணாநிதி என்று சொல்லுகின்றார்கள். குறிவைப்பதற்கு அவர் இன்னும் நாங்கள் ஏகலைவனும் அல்ல, அவர் கிளியும் அல்ல. இந்த தமிழ்நாட்டினுடைய நாசகார சக்தி என்று சொன்னால் அது கருணாநிதி. கருணாநிதியினுடைய காலங்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கின்ற பொழுது, ராபர்ட்சன் பூங்காவிலே உருவாகின்ற பொழுது 23வது இடத்திலே இருந்த ஒரு கருணாநிதி அண்ணாவின் மறைவுக்கு பின்னால் தமிழகத்திலே முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் இடத்திலே மண்டியிட்டவர் தான் இந்த கருணாநிதி. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை உதாரணம் எடுத்துக்கொண்டால் கருணாநிதியினுடைய காலத்திற்கும் எம்ஜிஆரினுடைய காலத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் நான் அரசியலிலே இருந்து கொண்டு சுகாதாரத்துறை அமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லிய பொழுது நடிகனுக்கும் நாடாளுகின்ற ஆசை வந்து விட்டது என்று சொல்லி எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தியவர் கருணாநிதி. அது மட்டும் அல்ல, கணக்கு கேட்கிறான் எம்ஜிஆர் என்று சொல்லி கட்சியை விட்டு நீக்கினார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்றைய தினத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலேயே சிம்சன் தொழிலாளர்கள் என்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற எம்ஜிஆர் மன்றத்திலே வந்து இணைகின்ற பொழுது இரவோடு இரவாக அந்த தொழிலாளர்களை தாக்கிய ஒரு கும்பல் இருக்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் அல்ல, எம்ஜிஆரினுடைய திரைப்படங்கள் ஓடக்கூடாது என்று சொல்லி எம்ஜிஆரினுடைய அன்றைய திரைப்படமாக இருக்கக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற படத்தினை தமிழகத்திலே எங்குமே திரையிடக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வன்மத்தை உருவாக்கியவர் கருணாநிதி. மதுரையிலே எம்ஜிஆர் அவருடைய படம் திரையிட்டால் நான் சேலை கட்டுவதற்கு சமம் என்று சொல்லி அன்றைய மேயர், அன்றைய முத்து அவர்கள், மதுரை முத்து அவர்கள் இந்த விஷயத்தை சபதமாகவே பதிவு செய்து கொண்டார். யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு ஆழ விருட்சத்தை உருவாக்கினார். அன்றைய தினத்திலே எம்ஜிஆர் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கும் எம்ஜிஆர் செல்லுகின்ற பகுதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வன்முறை களத்தினை திமுகவினர் உருவாக்கினார்கள். குறிப்பாக செல்வபுரம் என்கின்ற ஒரு பகுதியிலே எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது எம்ஜிஆரின் கழுத்திலே பிளேடு மாலை போட்டு அவருக்கு இரத்த காயத்தை உருவாக்கியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதே கோவையிலே பல்வேறு விதமான புயல் காரணங்கள் எல்லாம் துயர் துடைத்த ஒரு பொன்மனச்செம்மல் அவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து கிட்டத்தட்ட அவர் ஆட்சியிலே இருந்த அத்துணை காலத்திலும் 13 ஆண்டு காலம் கருணாநிதியை வனவாசம் அனுப்பிய ஒரு தலைவன் இருக்கிறார் தமிழகத்திலே என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இறப்பை வைத்து பிழைப்பை நடத்தக்கூடிய கூட்டங்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் புரூக்ளின் மருத்துவமனையிலே அமெரிக்காவிலே சிகிச்சைக்காக இருந்த பொழுது அன்றைய தேர்தலில் கருணாநிதி பேசுகின்றார், எம்ஜிஆரின் சடலம் மட்டுமே இங்கு தமிழகத்திற்கு வரும், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அந்த ஆட்சியை என்னிடத்திலே தாருங்கள், எம்ஜிஆர் உயிரோடு வந்தால் அவரிடத்திலே இந்த ஆட்சியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்பாரி வைத்து நீலிக்கண்ணீர் வடித்தவர் தான் இந்த கருணாநிதி. மாற்ற முடியுமா? சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்றத எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கிருமி நாசினி, விஷ ஜந்து என்று சொல்லி சொன்னவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதில் அடிவரடியாக செயல்படக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை விமர்சிப்பதற்கு சிறு துளியும் அவருக்கு அருகதையும் இல்லை, யோகியதையும் கிடையாது.
கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆட்சியை ஒப்பிடுங்கள், இவருடைய ஆட்சியை ஒப்பிடுங்கள். சரித்திர சாதனையாளர் எம்ஜிஆர். சாதாரண மதிய உணவு திட்டமாக இருந்ததை முதலமைச்சர் சத்துணவு திட்டமாக மாற்றிய பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு. கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு காவிரி நீர் பிரச்சனைகள் வந்த பொழுது கர்நாடகத்திடம் முறையிட்டு உடனடியாக தண்ணீரை பெற்றுத்தந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். பல்வேறு விதமான போராட்டங்களை தமிழகத்திலே எம்ஜிஆருக்கு எதிராக திசை திருப்பி விட்டார். விவசாயிகளை நாராயணசாமி நாயுடு அவர்கள் மூலமாக விவசாய போராட்டத்தை தூண்டிவிட்டு வேடச்சந்தூரிலே மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடத்தி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு போஸ்டர் அடிக்கின்றான் திமுக காரன் என்னவென்று விவசாயி படத்திலே நடித்துவிட்டார், விவசாயியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார் என்று சொல்லி கொச்சைப்படுத்தியவர் இந்த கருணாநிதி. அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தூண்டிவிடுகின்றார் சிவ இளங்கோவை வைத்துக்கொண்டு. சிவ இளங்கோ 15 நாள் 20 நாள் போராட்டத்திற்கு பின்னால் எம்ஜிஆர் இடத்திலே மன்றிவிடுகின்றார் சிவ இளங்கோ அவர்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம், போக்குவரத்து போராட்டம், ஏன் கடைசியாக காவல்துறை போராட்டத்தை அறிவிக்கின்றார். காவல்துறை தமிழகத்திலே 13 நாட்கள் ஸ்தம்பித்து விட்டது. அன்றைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்த நயினார் தாஸ் அவர்கள் எம்ஜிஆர் இடத்திலே சரணடைகின்றார். போலீஸ் சங்கத்தை நாங்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர் இந்த கருணாநிதி. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் எத்தனையோ காலகட்டத்திலே ஏழை மக்களை வாழ்வு தந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிமுகவினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து பொன்மனச்செம்மலினுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே புரட்சிகரமான புரட்சித் தலைவனுடைய ஆட்சியை மீண்டும் தலைமை ஏற்று நடத்திட எம்ஜிஆருடைய அனைத்து உடன்பிறப்புகளும் இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களும் ஒருங்கிணைந்து திமுக என்கின்ற இந்த நாசகார சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்காக ஜாதி பார்க்காதீர்கள், இனம் பார்க்காதீர்கள், மொழி பார்க்காதீர்கள், தமிழகத்தை தலைநிலைமை செய்கின்ற வகையிலே தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக வாரீர் வாரீர் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.